என்ன சொன்னாங்க? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாமா? கல்யாணம் கல்யாணம் இந்த கல்யாணம் நடக்காதுங்க. ஏன் சம்மந்தி, ஏன் இப்படி சொல்றீங்க? நாங்க உங்ககிட்ட ஏதாவது மரியாதை குறைவா நடந்துக்கிட்டோமா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. உங்க மேலேயும் உங்க பொண்ணு மேலேயும் எந்த தப்பும் இல்லை. அப்புறம் ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ விரும்புறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம பிள்ளைங்க நம்மள மீறி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா எப்போவோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. நம்ம எல்லாம் சேர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு தான் அவங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணாங்க. அதுவும் என் பொண்ணு எவ்வளோ ஆசையாக இருந்தா, எவ்வளோ கனவோடு இருக்கா. இப்போ போய் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறீங்களே. நீங்கள் சொல்கிற எல்லாம் புரியுதுங்க. இதுக்கும் மேலே என் பையன் ரொம்ப ஆசையோடு இருக்கான். ஆனால் என்னங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? இல்லை என் பொண்ணு தான் என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க. நான் தான் சொல்கிறேன்லங்க, உங்கள் மேலேயும் எந்த தப்பும் இல்லை, உங்கள் பொண்ணு மேலேயும் எந்த தப்பும் இல்லை. ஆனாலும் இந்த கல்யாணம் வேணாம். அதுதான் நீங்கள் காரணத்தை சொல்லுங்கள். என்ன காரணம்னு எனக்கு தெரியணும்ல. நீங்களா வந்து ஜாதகம் கொடுங்க, கல்யாண டேட்டு பார்க்கணும்னு சொல்லி தானே வாங்கிட்டு போனீங்க. இப்போ வந்து பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. என்ன பிரச்சனை? உங்கள் பொண்ணுக்கும் எங்கள் பையனுக்கும் ஜாதகம் பார்த்ததில்ல, அவங்க 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? செட் ஆகாதுன்னா எனக்கு புரியல. இந்த 2 ஜாதகக்காரங்களும் கல்யாணம் பண்ணால் ஒன்றா வாழ முடியாதான். அவங்க நல்லா வாழ மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. போதுமா? இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோன்னா நம்ம மேலே டவுட் வந்துடும். நம்ம சைடு என்ன பண்ணோமோ அதை பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்க ஆண்டி, இதெல்லாம் சும்மா ஆண்டி. இந்த ஜாதகம்லாம் இன்னுமா நம்புறீங்க நீங்கள்? ஏன் ஆண்டி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? எவ்வளோ பேர் நல்லா தானே இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணுறாங்க? இங்கே பாருமா, இதெல்லாம் பேசுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், நடைமுறைக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எங்களுக்கு அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. சரிங்க ஆண்டி, அப்படியே இருக்கட்டும். ஆனால் உங்கள் பிள்ளை அவினாஷ் இருக்கார்ல, அவருக்கு என்ன ஜாதகம் பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணீங்க? அவங்க 2 பேரும் இப்போ சந்தோஷமாக வாழலை. அவங்க கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியும். வைஷுமா, கொஞ்சம் சைலண்டாக இருடா, நாங்கள் பேசிக்கிறோம். சித்தி, அக்கா எவ்வளோ ஆசையாக இருந்தான்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி பேசினா அவள் எவ்வளோ ஹர்ட் ஆவா? இந்த காலத்தில் போய் இதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்காங்க. எத்தனையோ பேர் இதெல்லாம் நம்பாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இல்லை. ஜாதக பொருத்தம் பார்த்து 10 பொருத்தமும் கரெக்டாக இருந்தவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருமா, எல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். அவங்க அங்கே வாழ்ந்து பார்க்குறாங்களே, அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும். இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் கூட ஓரளவுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அப்போ நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இந்த விஷயம் உறுத்திட்டே இருக்கும். ஆண்டி, அவங்க ஒன்றும் இந்த ஜாதகத்தை பார்த்தெல்லாம் லவ் பண்ணல ஆண்டி. அவங்க மனசார லவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. பிடிச்சவங்களை பிரித்து வச்சிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை நினச்சி பார்த்தீங்களா? இங்கே பாருமா வைஷு, இப்போதைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். போக போக அதுவே பழகிடும். ஏன் எங்கள் அவினாஷ் அவந்திக்காலாம் அவங்க மனசை மாற்றிட்டு இப்போ நல்லா வாழல? அதுதான் ஆண்டி, அதுதான் நானும் கேட்குறேன். அவங்களாம் நல்லா வாழும் போது இவங்க ஏன் நல்லா வாழ மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் உனக்கு புரியாதுமா, நீ சின்ன பொண்ணு. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணுக்கு வேறு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. எங்களால் என்ன செய்ய முடியுமோ எங்கள் சைடில் இருந்து நாங்களும் செய்கிறோம். இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேணாங்க. எங்கள் பொண்ணை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் கிளம்பலாம். என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் பொண்ணு எந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறாளோ அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் புண்ணியம் பண்ணவங்க. உங்கள் பொண்ணை நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. ஆனால் நாங்கள் தான் என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல. என்னென்னவோ நடந்துருச்சு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. உங்கள் பொண்ணுக்கு வேற நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன இவங்க இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க? வைஷு, கொஞ்சம் சும்மா இருடா. பின்ன என்ன சித்தி, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா? எப்படி பேசிட்டு போகிறாங்க? அக்கா எவ்வளோ ஹர்ட் ஆவான்னு இவங்களுக்கு தெரியாதா? இவங்க சொல்லிட்டு போகிறது என்னவோ பொய்யான ரீசன் நினைக்கிறேன் சித்தி. இவங்க வேற ஏதோ பெரிய இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை மறைக்க தான் இப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பணக்காரங்கள்லாம் நம்பவே கூடாது சித்தி. இப்படி தான் காலை வாருவாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் பொண்ணு இனிமேல் என் பையனை பார்க்கவோ பேசவோ கூடாது. உங்கள் பொண்ணை நீங்கள் அடக்கி வச்சுக்கோங்க. எங்கள் பிள்ளைய நாங்கள் பார்த்துக்குறோம். இதுக்கும் மேலே அவங்க பார்த்துக்கிறது பேசிக்கிறதெல்லாம் என்னால் அனுமதிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டா நல்லது.
வர சொல்லியிருக்கேன்னா உங்ககிட்டலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது கேட்டதும் தயவு செஞ்சு யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க. என்ன விஷயமா இருக்கும்? கிரிஷ். அம்மா சொல்லுங்க. சாரி கிரிஷ். ஏம்மா என்னாச்சு? எதுக்கு சாரிலாம் கேட்குறீங்க? கிரிஷ், தயவு செஞ்சு அம்மா சொல்கிறத கேளுப்பா. நீ புரிஞ்சுப்ப நான் நினைக்கிறேன். அம்மா நீங்கள் சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நாங்கள் ஜாதகம் பார்க்க போயிருந்தோம். அங்கே என்னம்மா சொன்னாங்க? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாப்பா, இந்த கல்யாணம் நடந்தாலும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கும் அச்சுக்கும் சுத்தமாக ஜாதகம் பொருந்தலையும். அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ கிரிஷ். ஆமாப்பா, இது வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு என்னென்ன நல்லது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சேன். இந்த ஒரு விஷயத்துல நீங்க எங்க பேச்சு கேட்டா நல்லா இருக்கும். நானும் அம்மாவும் உனக்கு நல்லது தானே நினைப்போம். என் பிள்ளைங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை நடந்தா எங்களுக்கு மனசு கேட்காதுப்பா. நீங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் எங்க ஆசை. ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததுன்னா எங்களால தாங்க முடியாதுப்பா. அதனாலதான் சொல்றோம், தயவு செஞ்சு அந்த பொண்ணை மறந்துருப்பா. ஐயோ ஐயோ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குமா ஆத்திகமா. மாமி தயவு செஞ்சு கத்தாம இரு, எல்லாரும் கேட்ட போறாங்க, அப்புறம் நம்ம மேல கோவப்படுவாங்க. அமைதியாடு. ஆந்திகமா, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கும் தான் மாமி ஹாப்பியா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம சந்தோஷத்தெல்லாம் வெளியே காமிக்க கூடாது. நம்ம அந்த பக்கம் போய் என்ஜாய் பண்ணலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் கேட்கலாம், சரியா? நீ கொஞ்ச நேரம் அமைதியாடு. சரி சரி. மாமா, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இது கிறிஷுக்கு எவ்வளவு ஹர்ட்டா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா மாமா? அர்ஜுன், நான் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் தப்பா ஆசைப்படுறேன். பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியாப்பா? அது எப்படி நாங்க மனசார செய்வோம்? அப்பா, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கும். தயவு செஞ்சு யோசிச்சு முடிவு பண்ணுங்கப்பா. அவங்களோட லைஃப். நாங்க நல்லா யோசிச்சு தாண்டா பார்த்து சொல்றோம் ஐஷுமா. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இன்னுமா மாமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? இங்க பாரு அனிதா, இதெல்லாம் நம்பி தான் ஆகணும். பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி வைக்க நாங்கள் ஒன்றும் மென்டல் கிடையாது. என் பிள்ளைங்க சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஏம்மா இப்படி சுயநலமாக யோசிக்கிறீங்க? அப்போ அச்சுவோட லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அவளோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். கொஞ்ச நாளைக்கு தான் கஷ்டமாக இருக்கும், போக போக சரியாயிடும். சஞ்சனா, நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க. இங்கே பாரு சஞ்சு, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நாங்கள் எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த உங்ககிட்டலாம் சொன்னோன்னா, இனிமே அந்த வீட்டுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கிரிஷ், இனிமே அச்சுவை பார்க்கவோ பேசவோ கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீ அப்பாவையும் அம்மாவையும் மறந்துடு. அம்மா, நீங்கள் பேசுறது ரொம்ப தப்புமா. ஏம்மா இப்படி நடந்துக்கிறீங்க? அண்ணா பாவம்ல. ஒரு முறை சொன்னால் சொன்னது தான். 10 முறை சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. இனிமே அவங்க யாரோ நம்ம யாரோ. அம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமாம்மா, அவன் மனசு எவ்வளவு காயப்படும், அதை யோசிச்சு பாத்தீங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பேசினாலும் சரி, என் முடிவு இதுதான். இதுலேருந்து நான் மாற மாட்டேன். கிரேஷ், இது எல்லாமே உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். போதும், இதோட எல்லாம் நிறுத்திக்குவோம். இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி யாருமே என்கிட்ட பேசவே கூடாது. அண்ணா, அண்ணா வாங்க, எல்லாரும் போய் அவனை சமாதானப்படுத்தலாம். மனசு உறைஞ்சு ஏதாவது பண்ணிக்க போகிறான். அதிகமா மாமி, இப்போ ஒரு விஷயம் நடக்கும், நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை மாமி. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? ஐயோ, அத்தை வாயாலே சொல்லிட்டாங்க இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு. இதுக்கு மேலே இங்கே யாராலையும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆமாம்மா, எங்கள் அண்ணனை எங்கள் அண்ணியும் முடிவு பண்ணாதான் இந்த குடும்பத்தில் நடக்குமே. இதுக்கு மேலே இவங்க கல்யாணத்துக்கு அவ்வளோதான். கிரிஷோட லவ் புட்டுக்குச்சு. வாமி, நம்ம இந்த விஷயத்த வைஷு கிட்ட சொல்லி என்ஜாய் பண்ணலாம். உனக்கும் சேர்த்து நான் ட்ரீட் வைக்கணும். வாமி போகலாம். வா அதிகமாக போகலாம்.